அனைவருக்கும் வணக்கம். நேற்று 30 அக்டோபர் என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழ் சொன்னால் தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தகவல் இருக்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டடிஸ்ட்டை அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டடிஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. We are providing daily information or daily news of stock market or share market. இது வழக்கமாக டிஸ்க்ளைமர். நேற்றோட வீடியோட தொடர்ச்சி தான். இன்றைக்கி பெரிய நியூஸ் இல்லை, சில ரிசல்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறது இந்தியா பவர் கார்பரேஷன் லிமிடெட். 11 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 3,78,00,000 ப்ராஃபிட். சேல்ஸ் 29%, நெட் ப்ராஃபிட் 20% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. கிராவிட்டா இந்தியா லிமிடெட் 1,674 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 96 கோடி ப்ராஃபிட். இயர்னியரில் சேல்ஸ் 12%, நெட் ப்ராஃபிட் 33% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக கிராவிட்டா இந்தியா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் 1,395 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 464 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 12%, நெட் ப்ராஃபிட் 36% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் தான் இவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் 1,486 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 585 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 8%, ஓரளவுக்கு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பிடிலைட். எல்டி ஃபுட்ஸ் லிமிடெட் 417 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 164 கோடி ப்ராஃபிட். இயர்னியரில் சேல்ஸ் 31%, நெட் ப்ராஃபிட் 9% வந்திருக்கு. ஸோ சேல்ஸ் உயர்ந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் உயரலை. அது இன்கம் குறைஞ்சிருக்கு, அது ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு, ஓகேவான ரிசல்ட்டு. ரஜோ இன்ஜினியர்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 88, 14 கோடியே 10 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 62%, நெட் ப்ராஃபிட் 79% வந்திருக்கு. இது இயர்னியரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரஜோ இன்ஜினியர்ஸ். இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் ஐஇஎக்ஸ் சுருக்கமாக சொன்னால் 144 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 123 கோடி ப்ராஃபிட். இயர்னியரில் சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 14%. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். 10% மேலே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். ஜிலைட் இந்தியா லிமிடெட் 9,104 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 144 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 4%, நெட் ப்ராஃபிட் 8% வந்திருக்கு இயர்னியரில். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டு. லோதா டெவலப்பர்ஸ் லிமிடெட் 1,171 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 790 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 45%, நெட் ப்ராஃபிட் 87% வந்திருக்கு. ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. அதர் இன்கம், ஆப்ரேட்டிங் மார்ஜின் ரெண்டுமே வந்திருக்கு. ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயர்னியரில். மோத்திலால் ஓஸ்வால் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 1,025 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 363 கோடி ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. பட் போன வருஷத்தில் கம்பேர் பண்ணோம்னா எல்லாமே ரெட்டாக தான் இருக்குது. 35% சேல்ஸும் 68% நெட் ப்ராஃபிட்டும் டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஓவராலாக ரொம்ப டவுனாக இருக்குது. நெல் காஸ்ட் லிமிடெட் 126 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 4,76 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 52% டவுனாக இருக்குது. போன வருஷம் இதே கோட்டில் 9 கோடி, இப்போ அப்படியே பாதியாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு ஓவராலாக டவுனாக இருக்குது இதை கம்பேர் பண்ணால். ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 199 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 93 கோடி ப்ராஃபிட். இயர்னியரில் சேல்ஸ் 25%, நெட் ப்ராஃபிட் 25% டவுனாக இருக்குது. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து டவுனாக இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ரிசல்ட் ஓவரால் டவுனாக இருக்குது. 93 கோடி ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. 40 பைசா டிவிடெண்டும் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் 4%க்கும் குறைவாக இருக்குது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 6 நவம்பர் சிக்டா வந்து ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ். அடுத்து நான் பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். ஒரே ஒரு கம்பெனி தான், மொயில் லிமிடெட் 320 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 11 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சிக்டா இண்டஸ்ட்ரியல் மினிட்ஸில் இருக்காங்க. 4 ரூபா ஃபெப்ரவரிலையும் செப்டம்பரில் 1 ரூபா 61 பைசா கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 1 ரூபாய்க்கு மேலே 4 ரூபாக்குள்ளே ஒரு டிவிடெண்டை எதிர்பார்க்கலாம் நம்ம மொயில் லிமிடெட்லேருந்து. அடுத்த ஒரு சின்ன அப்டேட்டு, நம்ம இந்துஸ்தான் யூனிலிவர் அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு டிமெர்ஜ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுமாதிரி அதுக்கான ஒரு சேங்ஷன் கிடச்சிருக்கு. என்சிஎல்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸ்கீம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு. கம்பெனி கூடிய சீக்கிரமே அந்த எஃபெக்டிவ் டேட், அதாவது என்றைக்கு வந்து தனியாக பிரிக்கிறோம் அப்படிங்கிற எஃபெக்டிவ் டேட், கம்பெனி எஃபெக்டிவ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன கம்பெனினா உங்களுக்கு தெரிஞ்சதான், அந்த குவாலிட்டி வால்ஸ்னு அவங்கள்ட்ட ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது. அந்த ஐஸ்கிரீம் டிவிஷனை வந்து தனியாக டிமெர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஐடிசிலேருந்து ஐடிசி ஹோட்டல் அந்த மாதிரி இந்துஸ்தான் யூனிலிவர்லேருந்து குவாலிட்டி வால்ஸுங்கிற அந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் வந்து தனியாக டிமெர்ஜ் பண்ண போகிறாங்க. இதில் ஒரு சின்ன விஷயமும் சொல்லணும் என்னென்னா, நான் ஷேர் மார்க்கெட் வந்த புதுசில் எனக்கு குவாலிட்டி வால்ஸ் நல்லாவே தெரியும். அந்த ஐஸ்கிரீமை பற்றி நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு சின்ன வயசில் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கும் தெரியும், நல்லா குவாலிட்டியானது. என்னென்னா, நான் சின்ன வயசில் நான் ஷேர் மார்க்கெட் வந்த புதுசில் குவாலிட்டி வால்ஸுங்கிற இந்த ஷேரை வாங்க தான் நினச்சி இன்னொரு கம்பெனியை வாங்கியிருந்தேன். அதுதான் ஒரு பெனி ஸ்டாக்கு. நான் வாங்கினதுலேயே அந்த ஒரு ஸ்டாக் தான் டீலிஸ்ட் ஆகிட்டு, அந்த ஸ்டாக்கு இப்போ டீலிஸ்டே ஆகிட்டு குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரில தான் இருக்கும் பேர். நானும் ஒருவேளை இந்த குவாலிட்டி வால்ஸ் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷேரை வாங்கினேன். பட் வாங்கி கொஞ்ச நாளில் எனக்கு தெரிஞ்சுது அது நான் வாங்கினது தப்பான ஷேருன்னு. பட் அதுக்குள்ளே நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கடைசியில் லாஸ் புக் பண்ணிட்டு தான் வந்தேன். கொரோனா டைமில் தான் எஸ்கேப் ஆனேன். அதுலேருந்து எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு நல்ல ரிட்டர்ன் கிடச்சிது. ஏன்னா அதில் பெரிய அமௌண்ட் அதில் தான் மாட்டிருந்துச்சு. ஸோ அதுலேருந்து எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் தான் அந்த அமௌண்ட் எடுத்து நான் கொரோனா டைமில் இன்வெஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணேன். ஏன்னா கொரோனா டைமில் எனக்கு இன்வெஸ்ட் பண்ண மணி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டாக்கை தான் நான் லாஸில் விற்றேன் ஃபஸ்ட்டாக, பெரிய லாஸில்.
ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அமௌண்ட் கிடச்சிது. அந்த அமௌண்ட் வச்சு தான் நான் மற்ற ஸ்டாக்கை வாங்கி உங்களுக்கு லாபம் பார்த்தேன். பட் என்னென்னா குவாலிட்டி வால்ஸுங்கிறது இந்த கம்பெனி நினச்சி தான் அந்த கம்பெனி வாங்கினேன். அப்போ எனக்கு வந்து அவ்வளோ விவரம் தெரியாதனால வந்த புதுசில் கொஞ்சம் தவறு பண்ணி அந்த ஸ்டாக்லேருந்து வெளியே வந்தேன். நான் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் பேர் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதுமாதிரி அந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா டைரி ப்ராடக்ட் தான் அவங்களோட செக்டார். ஸோ அதில் தான் இன்னமும் ஏமாந்துட்டேன். ஒன்று பேர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்க செக்டார்னு பார்த்தீங்கன்னா டைரி ப்ராடக்ட்டு. ஸோ ஐஸ்கிரீமும் டைரி ப்ராடக்ட்டில் தான் வருது. ஸோ அந்த லாஜிக்கில் நான் நினச்சேன் சரி இதுதான் நம்ம குவாலிட்டி வால்ஸ் தான் வாங்குகிறோம் நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லி வாங்கி கடைசியில் மாட்டிக்கிட்டேன். பார்த்தா அது இந்துஸ்தான் லீவோட சப்சிடரி கம்பெனி தான் குவாலிட்டி வால்ஸுங்கிறது போக போக தான் தெரிஞ்சுது. ஸோ இதான் என்னென்னா சின்ன கருத்தாக சொல்கிறேன். சில கம்பெனிகள் பேர் இப்படி தான் ஒன்றா ஒரு போல் இருக்கும். ஸோ அதனால் என்றைக்குமே கம்பெனியை மட்டும் பார்க்காம முடிஞ்சால் அந்த கம்பெனியோட லோகோ பாருங்கள். அவங்க என்ன பிஸ்னஸுங்கிறத தேடி பார்த்தீங்கன்னா மேபி இந்த கம்பெனி ஒரிஜினல் கம்பெனி நீங்கள் நினச்ச கம்பெனியா இல்லை வேறு கம்பெனியாங்கிறத தெரிஞ்சிடும். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் நிறைய கம்பெனிகள் இப்படி ஒரே பேரில் ஒரே மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டரில் ஒரு சின்ன அப்டேட்டு. இந்த அப்டேட் எனக்கு தெரிஞ்சு நான் தான் முதல்ல கொடுப்பேன்னு நினைக்கிறேன். மேபி யார் கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரியல. கொடுத்த கம்பெனியில் தெரியப்படுதுங்க. அதாவது டாட்டா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் பேர் மாற போதுன்னு நம்ம அன்றைக்கி சொன்னோம். முதல்ல அதுவும் கூட நான் எனக்கு தெரிஞ்சு நான் தான் கொஞ்சம் அட்வான்ஸாக சொன்னேன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி அவங்க பேரும் மாற்றிட்டாங்க. 24 அந்த ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு அப்புறம் இப்போ எல்லாமே டாட்டா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளாக பேரும் மாறிட்டு இப்போ இந்த டாட்டா மோட்டருங்கிற பேர் வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா டாட்டா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் கொடுக்க போகிறாங்கன்னு நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான வேலை ஆல்ரெடி முடிஞ்சிருந்துட்டு. ஸோ டாட்டா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து இன்னும் லிஸ்ட் ஆகலை. அதை பற்றி தான் நீங்கள் இந்த தமிழில் பார்த்து நீங்கள் வந்திருப்பீங்க. கம்பெனி இன்னமும் லிஸ்ட் ஆகலை. பட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டு என் அக்கௌண்ட்லேயும் டிஎம்எல்சிவின்னு அதை கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் கிரெடிட் ஆகிட்டு. பட் வந்து கம்பெனி வந்து இன்னும் லிஸ்ட் ஆகலை. லிஸ்ட் ஆக இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இப்போதைக்கு என்னென்னா டாட்டா மோட்டார் லிமிடெட் அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்லேருந்து என்னென்னா அவங்க பேரை மாற்றுறதுக்கான அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ பேரை மாற்றியாச்சு. 29 அக்டோபர்லேயே பேரை மாற்றுறதுக்கான அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ டாட்டா டிஎம்எல் கமர்ஷியல் வெஹிக்கிள் டு டாட்டா மோட்டார் லிமிடெட். ஸோ இப்போ வந்து டாட்டா மோட்டார் லிமிடெட்னு சொன்னால் அது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் தான். ஸோ லிஸ்ட் ஆகும்போது அவங்க டிஎம்எல் தான் லிஸ்ட் ஆவாங்க. ஏன்னா பேர் இப்போமே மாற்றிட்டாங்க. ஸோ லிஸ்ட் ஆகும்போது பேரை மாதிரி தான் லிஸ்ட் ஆவாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் வச்சிருக்கிறது டாட்டா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இனிமேல் லிஸ்ட் ஆகும் போது டாட்டா மோட்டார் லிமிடெட். அது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் டிவிஷனு. ஸோ இது ஒரு சின்ன அப்டேட் தான். பட் இந்த அப்டேட் கொடுத்தது ஃபஸ்ட்டாக நானாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இருந்தால் மகிழ்ச்சி. அதுமாதிரி நம்ம காலையில் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா போகும்போது அந்த லைக்கை தட்டி விட்டு போங்க. இல்லை அப்படி விருப்பம் இல்லைனா கூட நீங்கள் இதில் போகலாம். அது உங்கள் விருப்பம் தான். இது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான். நீங்கள் லைக் பண்ணுறதுனால சேனல் வந்து மென்மேலும் வளர்கிறதுக்கு ஒரு சின்ன உறுதுகோலாக ஒரு துணையாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சால் போகும்போது லைக்கை தட்டி விடுங்க. இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.